பார்த்தோன்னே ட்ரிகர் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு கோவலாம் பட்டு இது வந்து இதனால தான் நடக்குது, இவங்க தான் தப்பு, இதுக்கு இந்த தான் காரணம் அப்படின்னு கருத்தெல்லாம் வேறு தெளிவிச்சிருவோம். குறிப்பாக இந்திய சமுதாயம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லி. அந்த நேரத்தில் யாரையாவது ஒரு விஷயத்தை அல்லது ஒரு ஒரு நபரை வந்து நம்ம தவறு சொல்லி கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம். உடனே வந்து அதுக்கு மாற்று கருத்துக்களும் வரும். என்னங்க இத்தனை வருஷம் இதான் நடந்துச்சா, அத்தனை வருஷம் அதான் நடந்துச்சா, அல்லது இதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு மாற்று கருத்துக்கள் இருக்கும். நாம் உடனே நம்ம பேச வந்த அல்லது ட்ரிகரான அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம தான் கருத்தை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி இன்னொரு கருத்து வந்துருச்சுங்களா அப்படின்னு கவனம் வந்து அதில் வந்து முழுமையாக போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குங்க. நண்பா, இது ஆக்சுவலி உங்களுக்காக சொல்ல தெரியுங்களா, ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறப்பையோ பகிர்ந்துக்கிறப்பையோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முக்கால்வாசி நேரங்கள் எனக்கே நடக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் பேச வந்த டாப்பிக்கை விட்டுட்டு நாம் வந்து என்னடா நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு மாற்று கருத்து சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு அதில் டெக் டைவர்ஷன் மாதிரி என்ன ஓட்டம் அது எல்லாமே அங்கே போயிடும் நண்பா. ஸோ ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விஷயங்களை நோக்கி கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறப்ப நான் என்கிட்டயே சொல்லிக்கிற ஒரு விஷயம், ஆமாம்ல நம்ம ஒரு விஷயத்தை தவறுன்னு சொல்கிறோம், ஒரு நபரை தவறுன்னு சொல்கிறோம், அல்லது நடந்ததை தவறு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மேபி நம்ம நினச்சது வந்து மாறுபட்டதாக இருக்கலாமா, அல்லது மேபி தவறாக இருந்திருக்கலாம், இப்போ மாறி இருக்கலாமா, அல்லது இன்னும் மாறலை, இப்போ மாற்றத்துக்கு ஏற்ற அவங்க வந்து அல்லது அந்த விஷயங்கள் வந்து தயாராக இருக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து மறுபடியும் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சாதாரண மனிதர்கள் தான். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா அதே விஷயத்தை நம்பி பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட இருந்துக்கிட்டே இருப்போங்க. ஸோ சரியான ஒரு தீர்வை மட்டும் பார்க்காம நம்ம எதிர்ப்பை மட்டும் வச்சு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே உக்காந்துருப்போம். ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு நம்ம பொங்கி எழுதுமோ அது தீராமல் நம்மளோட மனம் வந்து பாரமாகிட்டே தாங்க இருக்கும் நண்பா. இப்போ நான் சொன்ன தகவல் இது உங்களோட குடும்பத்தில் நடக்கிறதா கூட நீங்கள் ஏற்றுக்கலாம், அல்லது வந்து உங்களோட வேலை இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இந்த மாதிரி விஷயங்களாக கூட இருக்கலாம், அல்லது இது அரசியலாக கூட இருக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஒரு விஷயத்தை வந்த கருத்துக்கள் வந்து இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் ஆதாரபூர்வமாக நம்பியிருப்பீங்க, அதை வெளியும் படுத்துவீங்க. ஆனால் அது வந்து அவங்க கேட்டு மாறி இருக்கலாம், மாறுறதுக்கு தயாராக இருக்கலாம். ஸோ எப்பயுமே எல்லாமே சாதாரணமான மனிதர்கள் தான். நிச்சயமாக தவறுகள் இருக்கும், திருத்திக்கக்கூடிய முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஒட்டுமொத்தமாக முடியாது அப்படின்னு அகெயின்ஸ்ட் பண்ணிடவும் வேணாம். அதுக்குன்னு முழுமையாக இதுதான் அப்படின்னு இந்த பிளைண்ட்லி பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்பவும் வேண்டாம். அது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நான் எனக்கு எப்பயுமே கொடுத்துக்கிற ரிமைண்டர். இது நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா நண்பா ரியாக்ட் பண்ண மாட்டோம், ஆக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கு நண்பா. அண்ட் இதை குடும்பத்துக்கு ஒத்து பார்க்கலாம், அல்லது உங்களோட வேலை இடத்துல அரசியலாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த இதை வந்து பொருத்தி பார்த்து உங்களோட கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம், டாக்டர் புனிதன்.